Hello students, welcome to Idbi paper explanation for reasoning. Right. So first question என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாங்க. So first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So arrangement based கொடுத்திருக்காங்க. So அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 persons A B C D W X Y Z are sitting around a circular table with equal distance between each other facing outside. That is direction opposite to the center சொல்றாங்க. So எல்லாரும் outside கொடுத்துட்டாங்க, 8 பேர் கொடுத்திருக்காங்க. Clear? So circular table draw பண்ணிக்கிட்டா 1 2 3 4 5 6 7 8. So possibility வர வாய்ப்பு இருக்கும். So 1 2 3 4 5 6 7 8. Next என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. But not in the same order. Each one of them likes a different sports like hockey, cricket, badminton, soccer, wrestling, tennis, rugby and volleyball, but not in the same order. கரெக்ட். ஸோ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து லைக் பண்ணுறாங்க. கிளியரா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பண்ணுறது ஈஸியா, அவுட் சைட் பண்ணுறது ஈஸியா? அதாவது டைரக்ஷன் பேஸ் பண்ணி, ரைட். இப்போ இன்சைட் எடுத்துட்டோம்னா நமக்கு லெஃப்ட் ரைட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் நமக்கு அதிகமாக பழக்கமாக இருக்கும். அவுட் சைடு எடுத்துட்டோம்னா நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். கிளியரா? இப்போ இங்க அவுட் சைடு கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி எல்லாருமே அவுட் சைடு எடுத்து தான். இப்போ எல்லாருமே அவுட் சைடு கொடுத்திருந்தாலும் சரி, எல்லாருமே இன்சைடு கொடுத்திருந்தாலும் சரி, நம்ம இன்சைடோ அவுட் சைடோ ஏதாவது ஒன்று எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ அவுட் சைடு கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவுட் சைடு எடுக்க போகிறது கிடையாது, எல்லாருமே இன்சைடு தான் எடுத்துப்பேன். எனக்குன்னா அது எதுக்குன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும். இன்சைடு எடுத்துக்கிட்டா நீங்கள் இன்சைடு எடுத்து பண்ணாலும் சரி, அவுட் சைடு எடுத்து பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, இதில் மாற்றம் கிடையாது. கிளியர்? ஸோ நான் இன்சைடு எடுத்து பண்ண போகிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவுட் சைடு எடுத்து ஒரு ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுதான்னு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரைட். ஸோ நான் இன்சைடு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாருமே இன்சைடு எடுத்துக்கிறேன். ஈவன் தோ அவங்க வந்து அவுட் சைடு கொடுத்துருந்தாலும் நான் இன்சைடுன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? ரைட். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிறது ஒன்றுமே இல்லை. இன்சைடு எடுத்தாலும் எல்லாருமே இன்சைடு, இல்லை எல்லாருமே அவுட் சைடு எடுத்தாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. கிளியர்? ரைட். இப்போ ஒரு பர்சன் நம்ம பிளேஸ் பண்ணலாம் அவங்க கொடுத்த கண்டிஷன் படி. Y sits second to the right of B. So Y sits second to the right of B na Y இங்க வந்துரும். Clear? So Y sits second to the right of B. Next one, only two people sits between Y and one who likes badminton. So possible என்னது 1 2 இங்க badminton வர possible இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ இன்னொரு கண்டிஷன்ல ஸோ பி இங்க எடுத்துட்டு ஸோ ஒய் இங்க எடுத்துக்கிட்டா ஸோ நெக்ஸ்ட் பேட்மிண்டன் எங்க வர பாசிபிள் இருக்கு நமக்கு 1 2 இங்க பேட்மிண்டன் வர பாசிபிள் இருக்கு. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், x sits immediate left of one who likes badminton. x sits immediate left of one who likes badminton. X இங்க வரும். இந்த கண்டிஷன்ல x இங்க வரும். நெக்ஸ்ட் ஒன், only 3 people sit between x and one who likes hockey. 3 peopleனா அப்போ ஆப்போசிட்ல, ஸோ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி இருப்பாங்க. ஓகே. இங்க x இருக்குன்னா இங்க ஆப்போசிட்ல நமக்கு ஹாக்கி இருப்பாங்க. ஸோ டூ பாசிபிலிட்டிஸ் வருது இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், W sits immediate right of one who likes hockey. So W sits immediate right of one who likes hockey na W இங்க வரும். இந்த கண்டிஷன்ல W இங்க வரும். Next one, only 3 people sit between Z and D. So அப்ப Z and D வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கணும். பாசிபிள் பாருங்க. ஸோ இங்க பாசிபிள் கிடையாது, இங்க பாசிபிள் கிடையாது, இங்க வராது. அப்போ Z and D இந்த கண்டிஷன்ல வரணும். Z இங்க வரணுமா D இங்க வரணுமா தெரியாது, அதே மாதிரி Z இங்க D இங்க வரணுமா தெரியாது. இந்த கண்டிஷன்ல பார்த்தோம்னா இங்க பாசிபிள் இல்ல, இங்க பாசிபிள் இல்ல, இங்கேயும் பாசிபிள் இல்ல. அப்போ பாசிபிள் வந்து இந்த ரெண்டு இடத்துல Z and D, அதாவது Z D இங்க வரணுமா இல்ல Z D இங்க வரணுமா தெரியாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களான்னு. D is not an immediate neighbor of B ன்னு சொல்றாங்க. அப்ப D is not an immediate neighbor of B னா இங்க D வரக்கூடாது. அப்ப Z இங்க வந்துச்சுன்னா இங்க D வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க D வரக்கூடாதுன்னு இங்க Z வந்துச்சுன்னா இங்க D வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், only one person between Z and C. So only one person between Z and C னா இங்க ஆல்ரெடி W இருக்காங்க, அப்ப C இங்க வந்துரும். இந்த கண்டிஷன்ல இங்க ஆல்ரெடி Y இருக்காங்க, அப்ப C ன்றது இங்க வரும். Next one, the one who likes volleyball sits third to the left of C. One who likes volleyball sits third to the left of C. That means 1 2 3. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாலிபால் வரும். ரைட். ஸோ அதே மாதிரி third to the left 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாலிபால் வரும். So volleyball sits third to the left of C. Next one, only one person sits between one who likes volleyball and one who likes rugby. So only one person. So volleyball and rugby. So இங்க பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு rugby வரும். இந்த கண்டிஷன்ல வாலிபால் இங்க ஹாக்கி இருக்காங்க, அப்போ வாலிபால் இங்க ரப்பி வரும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டில வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். The one who likes wrestling sits second to the right of one who likes rugby. Second to the right of rugby வந்து பாத்தீங்கன்னா wrestling. அப்போ second to the rightனா இந்த பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க wrestlingனு வரும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல செகண்ட் டு ரைட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு wrestlingனு வரும். ரைட். Next one, B does not like wrestling. So B does not like wrestling. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு
தப்பாகுது. நெக்ஸ்ட் ஒன், the one who likes saucer is not an immediate neighbor of y. so saucer is not an immediate neighbor of y னா இங்க எடுக்க முடியாது, அப்ப saucerன்றது இங்க தான் எடுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், W does not like cricket. so W does not like cricket. அப்ப இங்க கிரிக்கெட் எடுக்க முடியாதுன்னா, ரைட், சோ இங்க கிரிக்கெட் எடுக்க முடியாதுன்னா அப்ப வேற எங்க கிரிக்கெட் எடுக்கலாம்? இங்க நம்ம கிரிக்கெட் எடுக்கலாம். கிளியரா? சோ D ன்றது கிரிக்கெட்னு ஆயிடும். ரைட். அப்ப இங்க யார் வருவா? சோ எல்லா பர்சன் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு பர்சன் தட் இஸ் A பிளேஸ் பண்ணி ஆகணும். சோ A இங்க பிளேஸ் பண்ணியாச்சு நம்ம. ரைட். A தானே பிளேஸ் பண்ணோம். ரைட். A பிளேஸ் பண்ணியாச்சு. சோ ஒரே ஒரு ஸ்போர்ட்டை பிளேஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்போர்ட் என்னது நமக்கு? டென்னிஸ். சோ டென்னிஸ் மட்டும் தான் பெண்டிங் இங்க. சோ டென்னிஸ் இங்க வந்துரும் நமக்கு. கிளியரா? சோ இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? சோ எல்லாமே கரெக்டா தான் பிளேஸ் பண்ணிருக்கோம். கிளியர்? ரைட். சோ the one who likes saucer is not an immediate neighbor of y, so that saucer இங்க எடுத்துறோம். கிளியர்? சோ இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. இப்போ ஒரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். who sits third to the left of x? so third to the left of x யார் இருக்கா? that is 1 2 3, that is 10 is w. that means one who likes tennis, that is option number 2. okay va? next one, who among the following likes wrestling? so wrestling yaar like பண்றா? that is A, option number 2. next one, so பாருங்க next question, which of the following statements is not true as per the given information? W is second to the right of Z. right, that is correct. next, all the given options are true னு இருக்கு. next one check பண்ணலாம். y likes hockey கிடையாது. அப்போ W is second to the right of Z, that is option number 1 is the answer. next one, which of the following will come in the place of question mark in the series based on the given arrangement? so ZA னு இருக்கு. so ZA immediate neighborsல இருக்காங்க. ரைட். so ZA பாத்தீங்கன்னா immediate neighbors இருக்காங்க. next one, XD னு சொல்றாங்க. so XD வந்து immediate neighbors. next one, BZ வந்து பாத்தீங்கன்னா immediate neighbors. DY பாத்தீங்கன்னா immediate neighbors. CX பாத்தீங்கன்னா immediate neighbor. next வர வேண்டியது immediate neighbor தான் இருக்கணும். WB immediate neighbors, AC immediate neighbors. அப்போ வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும் பாருங்க. ZA எடுத்துருக்காங்க. next XA எப்படி எடுத்துருக்காங்க? ZA next X வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் விட்டு XD னு எடுத்திருக்காங்க. next BZ எடுத்திருக்காங்க. so BZ எடுக்கும்போது ரெண்டு கேப் விட்டு BZ எடுத்திருக்காங்க. அப்ப next DY எடுக்கும்போது 1 2 3, so மூணு கேப் விட்டுட்டு DY எடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப், நெக்ஸ்ட் ரெண்டு கேப், நெக்ஸ்ட் மூணு கேப் எடுத்திருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்னது? CXக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப D ல இருந்து 1 2 3, ஓகே, so CX so 1 2 3 4 ரைட் 5. so ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது நம்ம ZA நெக்ஸ்ட் XD க்கு ஒரு கேப், நெக்ஸ்ட் XD க்கும் ரைட் BZ க்கும் ரெண்டு கேப், நெக்ஸ்ட் BD க்கும் சாரி BZ க்கும் next dy, so next dy க்கு மூணு கேப், அப்புறம் next dy க்கும் cx க்கும், that means 1 2 3 4, so 4 கேப், so cx க்கு. அப்ப cx க்கு அப்புறம் என்ன வரணும்? 5 கேப்பா, that means 1 2 3 4 5, so 5 கேப் விட்டுட்டு நமக்கு AC இருக்கு immediate neighbor, that is option number 2, AC will be your answer. clear? right, next one, four of the following 5 are alike in a certain way based on their positions in the arrangement and hence form a group. which are the one that does not belong to that group? that means odd one out பார்க்கலாம். WC ஆப்போசிட்ல இருக்காங்க, BD ஆப்போசிட்ல கிடையாது, நெக்ஸ்ட் XB ஆப்போசிட்ல இருக்காங்க, AY ஆப்போசிட்ல இருக்காங்க, DZ ஆப்போசிட்ல இருக்காங்க. எல்லாரும் ஆப்போசிட்ல தான் இருக்காங்க, பட் செகண்ட் ஆப்ஷன் ஆப்போசிட்ல கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன், who sits exactly between D and the person who likes saucer when counted from the right of D? so when counted from the right of D, so right of D னா இந்த பக்கம், ரைட், அப்ப right of D இந்த பக்கம். so யார் இருக்கா? சாசருக்கும் டிக்கும் எக்ஸாக்ட்டா. அப்ப சாசர் எங்க இருக்கா? இங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா, ரைட், எக்ஸாக்ட்டா யார் இருக்கா? C பேட்மிண்டன் இருக்காங்க. ரைட், so that is option number 1, C will be your answer. ரைட், next one, ஓகே, சோ ப்ரீவியஸா நம்ம பார்த்தது, சோ கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு தான் கொடுத்தாங்க, எல்லாருமே அவுட் சைடு கொடுத்தாங்க. எல்லாருமே அவுட் சைடோ இல்ல எல்லாருமே இன்சைடோ கொடுத்தாலும் சரி, ஓகே, இப்போ எல்லாரும் அவுட் சைடு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இன்சைடு எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். ரைட், அதாவது எல்லாருமே இன்சைடு கொடுத்திருந்தா நம்ம எல்லாமே அவுட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் அதுவும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். கிளியர்? ஸோ இப்போ நான் எல்லாமே இன்சைடு எடுத்து சால்வ் பண்ண, எதுக்காகனா இன்சைடு எடுத்து சால்வ் பண்ணா எனக்கு ரைட் லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும்ன்றதுனால. ரைட், ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம இருப்போம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டினை அவுட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு சேம் இதே ஆன்சர்ஸ் தான் வரும். இதுல எந்த மார்க்கும் கிடையாது. ரைட், எந்த இதுவும் கிடையாது. ரைட், ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க? This consists of a statement and two conclusions numbered 1 and 2 given below it.
A conclusion is something which can be directly deducted from the given information. In light of all the given facts, you have to decide which of the given conclusion logically follows from the given statement and select the appropriate answer. Right. So பார்க்கலாம். So statement என்ன கொடுத்துறான் பாருங்க. Petrol prices in country Z hovered around rupees 73 per liter for a long time. Economic downturn in country A, however, has led to an increase in this price by more than 63% throughout the country Z. ஓகே ஸோ என்ன சொல்றாங்க இங்க ஓகே ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா 73 rupees per லிட்டர்ல இருந்திருக்கு என்னது பெட்ரோலோட பிரைஸ். ஸோ எக்கனாமிக் டவுன் டர்ன் இன் கண்ட்ரி ஏ. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமை ஆனதுனால என்ன ஆச்சு பிரைஸ் பை ஓகே இன்க்ரீஸ் இன் திஸ் பிரைஸ் பை மோர் தேன் 63% த்ரூ அவுட் கண்ட்ரி இசட்னு சொல்றாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதனால கண்ட்ரி ஏல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசஸ்னால. ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க கண்ட்ரி இசட் இம்போர்ட்ஸ் ஃபியூல் ஃப்ரம் கண்ட்ரி ஏ. நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் டவுன்டர்ன் நெகட்டிவ்லி எஃபெக்ட்ஸ் த ஆயில் இண்டஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரி ஏ. இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை எஃபெக்ட் பண்ணுது இங்க கண்ட்ரி இசட் எஃபெக்ட் பண்ணுது எதனால இங்க வந்து ஓகே கண்ட்ரி ஏல எக்கனாமிக் டவுன்டர்னால கண்ட்ரி இசட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸாக்டா டிடெக்ட் பண்ண முடியும், செகண்ட் ஒன் கிடையாது. ரைட் கண்ட்ரி இசட் இம்போர்ட்ஸ் ஓகே அவங்க வந்து கண்ட்ரி ஏல வந்து இம்போர்ட் பண்றதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இம்போர்ட் பண்றதுனால தான் நமக்கு இங்க வந்து இந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு இங்க வருது. ரைட் அப்ப என்ன சொல்லலாம் ஒன்லி ஒன் கேன் பி டிடெக்டட் ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன். So next one, 8 friends A, B, C, D, E, F, G and H are seated in a straight line but not necessarily in the same order. Some of them are facing north while some are facing south. Right. Okay. So இப்போ solve பண்ணலாம். So என்ன சொல்லிருக்காங்க சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை பேர் 8 பேர் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா some are inside some are facing north some are facing south னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க டைரக்ஷன் இனிஷியல் எடுத்துக்க முடியாது. ஸோ B sits fifth to the left of F, F faces southன்னு சொல்லிட்டாங்க. ஸோ F faces south அப்போ பாசிபிலிட்டி பாருங்க F இங்க எடுத்துக்கலாம். சவுத்தா இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 இங்க B வரும். அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன வரும் ஓகே இப்போ நமக்கு இங்க ரெண்டு பாசிபிலிட்டி வருது இல்லையா 3 4 5 6 7 8 ரைட் ஓகே ஸோ F சவுத்னு கொடுத்தாங்க F இங்க வரும். ஸோ சவுத் 1 2 3 4 5 B இங்க வரும். அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு நமக்கு F இங்க எடுத்துட்டு இன்னொரு பாசிபிலிட்டி இங்கேயும் வரும் நமக்கு. ஓகே மூணு பாசிபிலிட்டி எடுக்கணும் அவசியம் கிடையாது பார்க்கலாம். B does not sit at any of the extreme end of the line. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இங்க எலிமினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். only two people sit between B and H. so only two people between B and H னா அப்போ H இங்க வரும். இந்த கண்டிஷன்ல H இங்க வரும். okay so prelim. okay so next one, both the immediate neighbors of H face north. both the immediate neighbors of H face north னு சொல்லிட்டாங்க. அப்போ both the immediate neighbors of H face north. next one, D sits third to the left of A னு சொல்றாங்க. so D sits third to the left of A. A does not sit at extreme end of the line னு சொல்றாங்க. அப்போ possible A இங்க எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் எடுத்தா பாசிபிள் இல்ல. அப்ப A இங்க எடுத்தோம்னா சவுத் எடுத்தா 1 2 3 இங்க பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் A இங்க எடுத்தா சோ லெஃப்ட்னா வந்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் A இங்க எடுத்தா 1 2 3 ஆல்ரெடி F இருக்காங்க பாசிபிள் இல்ல. அப்ப A இங்க எடுத்தா 1 2 3 இந்த பக்கம் லெஃப்ட் எடுக்கலாம். அதே சவுத்னு எடுத்தா இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல A எடுக்க முடியாது. பட் இங்கேயும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்னால இங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ A இங்க எடுத்தோம்னா 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு D எடுக்க பாசிபிள். அப்ப A என்ன ஆகும் நமக்கு நார்த் ஆகும். கிளியரா. சோ இந்த கண்டிஷன்ல இங்க வந்து A எடுக்க முடியாது. ரைட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல A இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A இங்க எடுத்தா 1 2 3 இங்க D எடுக்கலாம் பாசிபிள். நெக்ஸ்ட் இங்க A எடுத்தா 1 2 3 இங்க நமக்கு என்ன எடுக்கலாம் D எடுக்கலாம். இது ஒரு பாசிபிள் நமக்கு. கிளியரா. ஓகே அப்ப இங்க A எடுத்தா நமக்கு 1 2 3 இங்க D எடுக்கலாம் பாசிபிள். நல்லா கவனிங்க. மறுபடியும் இங்க எடுத்தா 1 2 3 இங்க நம்ம எடுக்கலாம். இங்க A எடுத்தா 1 2 3 பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி வருது. கிளியரா. right so பார்க்கலாம். next one, immediate neighbors of B face opposite directions. immediate neighbors of B face opposite direction னா A வந்து north அப்ப B வந்து பாத்தீங்கன்னா south ஆகும். next one, both the immediate neighbors of C face south. so both the immediate neighbors of C face south னா ரைட் ஸோ இங்க நம்ம பிளேஸ் பண்ணலாம். இங்க பாசிபிளா இங்க பாசிபிள் கிடையாது. இங்க C எடுத்தா போத் இந்தியன் நைபர் சொல்லிட்டாங்க. இங்க பாசிபிள் கிடையாது. இங்க C எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி A வந்து பாத்தீங்கன்னா நார்த். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாசிபிள் கிடையாது. அப்ப C எங்க ஸோ இங்க பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இது செக் பண்ணலாம். இந்த பாசிபிள் நம்ம தப்பாகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க A எடுத்தா 1 2 3 இங்க நம்ம D பாசிபிள் இங்க நமக்கு கரெக்டா.
ரைட். அப்படி இல்லைன்னா இங்க ஏ எடுத்தோம்னு வச்சுங்களேன், 1 2 3 இங்க டி பாசிபிள். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்த்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளியரா. இப்போ சி எங்க எடுக்கலாம், சி இங்க எடுத்துட்டோம்னா இங்க ஆல்ரெடி எஃப் வந்து பாத்தீங்கன்னா சவுத், ஹெச் வந்து பாத்தீங்கன்னா சவுத் எடுத்துக்கலாம். இங்க சி எடுக்க முடியுமா, பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்க ஏ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சி எடுக்க முடியும், இங்க ஆல்ரெடி நார்த், இங்க சி எடுக்க முடியாது ரைட். அப்போ இங்க பாசிபிள். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன்ல ஓகே, சோ இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணலாம் நம்ம, சோ இன்னொரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ இங்க எடுக்கலாமா, ஏ இங்க எடுத்துட்டா இங்க டி எடுக்கலாம் ரைட். அப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆயிடும். அப்போ சி எங்க பிளேஸ் பண்ணலாம், சி இங்க பிளேஸ் பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சவுத்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இந்த பர்சன் சவுத், இந்த பர்சன் சவுத்னு சொல்லலாம் ரைட். அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கிளியர். சரி, இந்த பாசிபிலிட்டி நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, B க்கு இமிடியேட் நைபர்ஸ்ல யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன். A வந்து நார்த், அப்ப C வந்து சவுத்னு ஆகுமா. அப்ப C சவுத்னா இந்த பர்சன் ரெண்டு பேருமே சவுத் தான் ஆகணும் ரைட். சோ என்ன சொல்றாங்க, both immediate neighbors of C face south. இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் neither C nor E is an immediate neighbor of H. ஓகே, அப்ப வந்து கரெக்ட் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம C எடுக்கவே முடியாது, பாசிபிள் கிடையாது கிளியர். சப்போஸ் ஓகே, அப்ப இந்த பாசிபிலிட்டி தான் நம்ம கரெக்ட். ஏன்னா C வந்து பாத்தீங்கன்னா H பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு பொசிஷன்ல நம்ம C எடுக்க முடியாது. அப்போ இது இந்த பாசிபிள் நம்ம கரெக்ட் தான். நெக்ஸ்ட் E வந்து பாத்தீங்கன்னா H பக்கத்துல வரக்கூடாதுன்னா அப்ப E வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருவாங்க. ரிமைனிங் இருக்குது நமக்கு ஒரு பொசிஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் immediate neighbors of D face same directions. immediate neighbors of D face same direction H கூட வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆயிடும். ஏன்னா F வந்து ஆல்ரெடி சவுத் இருக்கிறதுனால கிளியர். சோ இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன். சோ ஒரே ஒரு பர்சன் யாரை பிளேஸ் பண்ணணும் நாம இங்க, A B C D E F G. so அப்ப G வந்து இங்க வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் ரைட். so questions பார்க்கலாம். based on the given arrangement which of the following is true with respect to G. G sits to the immediate right of A கிடையாது. G is one of the immediate neighbors of F அதுவும் கிடையாது. none of the given option is true. next one only one person sits between G and B. so G and B க்கு நடுவுல ஒரு person, that is option number 4 will be your answer right. next one, who amongst the following sits exactly between F and H. F and H க்கு நடுவுல எக்ஸாக்ட்டா யார் இருக்கா நமக்கு, D, that is option number 1. next one, which of the following pairs represents person seated at the two extreme ends of the line, that is F and E, that is option number 4, E and F. next one, what is the position of C with respect to H. Position of C with respect to H, that is 1 2 3 4, that is fourth to the left. so fourth to the left, option number 3. next one, okay, so fourth right. next one, how many persons are seated between C and D. so how many persons are seated between C and D, no one is there, that is option number 5, none I think right. that is option number 5 தெரியல இங்க. okay, none, that is option number 5, none will be your answer. so C க்கும் E க்கும் நடுவுல யாருமே கிடையாது right. next one, okay, so next இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, வேற क्वेश्चन இது பார்க்கலாம். the government, read the following information and answer the question right. government of country X has decided to withdraw the tax relief provided to the companies in private service sector. which of the following can be reason for the decision of the government. பார்க்கலாம். okay, என்ன வித்ட்ரா பண்ணிருக்காங்க, tax relief கொடுத்திருக்காங்க companies in private service sector. so first one, tax exemption claimed by the companies in service sector is highest in the country X. next one, 1/3 of the population of country X works in service industry. the operating costs in service industry are low as compared to other industries. there is no entry barrier for service industry of country X. the revenues generated through tax collection in country X constantly reduced for past 3 years and it reduced by 25% last year. okay, இங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி எக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஓகே, டாக்ஸ் ரிலீஃப் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரைட். ஸோ டு த கம்பெனிஸ் இன் சர்வீஸ் செக்டர்ல என்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே. ஸோ எதுக்காக இது பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து இதுல இந்த கொடுத்துருக்க 5 ஆப்ஷன்ல எது வந்து ஓகே ஆப்டா இருக்கு, அதாவது கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் இல்லையா, the tax exemptions claimed by the companies in service sector is highest in the countries X. that means claim பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வித்ட்ரா பண்றாங்க. that is option number 1 will be your answer. ஓகே, இதனால தான் வித்ட்ரா பண்ண ஓகே சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம பாசிபிள் ஓகே ரீசன் தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A B C D E F and G live on 7 different floors of a building.
but not necessarily in the same order. The lowermost floor of the building is number 1, the above that is number 2, and so on till the topmost floor is number 7. Each one of them has a different profession like doctor, teacher, engineer, pilot, businessman, banker, and singer, but not necessarily in the same order. So 7%, 7 floors கொடுத்திருக்காங்க. So 7 floors, so 7, 6, 5, 4, 3, 2, 1. So 7 floors, 7% and different 7 different professions. Okay, so place பண்ணலாம் ஒருத்தரா, right? So இங்க profession நமக்கு possibility வர வாய்ப்பு இருக்கும். So இன்னொரு possibility நான் எடுத்துக்கிறேன் இங்க. Okay, right? So இங்க first possibility, second possibility. So ஒண்ணா இப்ப place பண்ணலாம் கொடுத்த condition படி. Okay, இங்க person and profession, person, profession. So ரெண்டு possibility. Clear? So பார்க்கலாம், the teacher lives on floor number 3. Okay, teacher lives on floor number 3. Right. Next one, only 2 people live between teacher and F. Only 2 people இந்த பக்கம் possible கிடையாது. 1, 2, F இங்க வந்துரும். That is a direct statement. Next one, D lives on an odd number floor immediately below pilot. Immediately below pilot. Okay, so இங்க possible கிடையாது. So pilot D possible, pilot D possible, pilot D possible. நிறைய possibility வருது. D is not teacher. So D is not teacher னா அப்ப இங்க D possible கிடையாது, இங்க pilot possible கிடையாது. அப்ப pilot D, அதே மாதிரி pilot D இங்க possible நமக்கு, right? Okay, so அப்ப next நம்ம இன்னொரு possibility வரும் இல்லையா, அப்ப இங்க teacher எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு possibilityல இங்க pilot எடுத்துக்கிட்டு இங்க D எடுத்துக்கலாம். இன்னொரு possibilityல இங்க pilot எடுத்துக்கிட்டு இங்க D எடுக்கலாம். ஏன்னா இங்க எடுக்க முடியாது, இங்க possible கிடையாது, நான் டீச்சர் கிடையாது சொல்றதுனால. Next one, only 3 people live between E and singer சொல்றாங்க. E and singer 3 peopleனா possible. Okay, okay, next என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாம். E lives one of the floors above the floor on which singer lives. அப்போ E வந்து பாத்தீங்கன்னா சிங்கரோட மேல இருக்கணும், possible. E இங்க எடுத்துட்டா 1, 2, 3 சிங்கர் possible கிடையாது. E இங்க எடுத்துட்டா 1, 2, 3 possible கிடையாது. அப்ப இந்த possibilityல நம்மளால ஈயும் சிங்கரையும் பிளேஸ் பண்ண முடியாது, ரைட்? அப்ப இந்த possibility தப்பாகுது. இங்க இந்த கண்டிஷன்ல E இங்க எடுத்துட்டோம்னா 1, 2, 3 சிங்கர் possible கிடையாது. E இங்க ஓகே இங்க possible கிடையாது. அப்ப E இங்க எடுத்துட்டோம்னா 1, 2, 3 இங்க சிங்கர் possible. Okay, right. Next one, the engineer lives immediately above doctor. So engineer lives immediately above doctor na நிறைய possibility இருக்கு. Next one, F is neither an engineer nor a doctor. அப்போ F வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. அப்போ இங்க immediate neighbors எடுக்க முடியாது, இங்க immediate neighbors எடுக்க முடியாது. அப்போ இங்க தான் immediate neighbor எடுக்கணும். That is engineer lives immediately above doctor. Right? இங்க தான் எடுக்க முடியும், இந்த ரெண்டு இடத்துல நம்ம எடுக்க முடியாது. Next one, A lives one of the floor above the floor on which doctor lives. So doctor மேல A இருக்கணும், அப்போ A இங்க வந்துரும் நமக்கு. Next one, only three people live between A and G. That means 1, 2, 3 G இங்க வந்துரும். Next one, A is not a businessman. A businessman கிடையாதுன்னா remaining ஒரே person தான். That is F வந்து பாத்தீங்கன்னா businessman ஆயிடும். Next one, B is not a doctor. So B is not a doctor னா B இங்க வந்துருவாங்க. Remaining ஒரு person இங்க, ஒரு profession இங்க. So யார் remaining பாருங்க. That means யாரு? A, B, C. So அப்ப C வந்து பாத்தீங்கன்னா doctor ஆயிடும். Next one, profession. Remaining profession என்ன இருக்கு நமக்கு? Banker. So இங்க நமக்கு banker வந்துரும். Clear? So இதான் நம்மளோட final arrangement அவங்க கொடுத்த data படி. Right? So questions பார்க்கலாம். Who amongst the following lives on an even number floor? So even number floorல யார் இருக்கா? So that is G வந்து பாத்தீங்கன்னா odd number, A odd number, C வந்து பாத்தீங்கன்னா even number, right? Option number 3, right? Next one. Who amongst the following lives immediately above E? So immediately above E யார் இருக்கா? F businessman. That is option number 5. Next one. 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and hence form a group. Which of the following does not belong to that group? So odd one out. Doctor, singer. So ரெண்டு பேர் இருக்காங்க நடுவுல. AC ரெண்டு பேர் இருக்காங்க. Teacher, pilot. Teacher, pilot வந்து immediate. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும், பார்க்கலாம். E and B ரெண்டு பேர் இருக்காங்க. Banker and doctor ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ pilot and teacher வந்து பாத்தீங்கன்னா immediate இருக்காங்க. மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. Right? Next one. Which of the following is profession of A? Profession of A is what? Banker. Right? So banker option தெரியலையா? So பாருங்க profession, that is இப்போ கூட 4 தான் தெரியுது. Right.
ஒரே நிமிஷம். Right, option number 5 la banker இருக்கு, right? So option number 5 banker will be your answer. Clear? Right, next question பார்க்கலாம். Next question பாருங்க. On which of the following floor numbers B live? So B வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க பாருங்க. B வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. That is option number 1. Right, next one. Who among the following lives on lowermost floor? Lowermost floor la irukka? That is D singer. That is option number 4D. Okay, next one. Okay, next one inequalities கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். Okay, so பாருங்க first question. L greater than P. So L greater than P. L எங்க இருக்கு, P இங்க இருக்கு, L இங்க இருக்கு and P இங்க இருக்கு. Connectivity என்னது F, right? அப்ப connectivity F னா F என்னது நமக்கு F is greater than P. Okay, F is greater than P. அப்ப L and P பார்த்தோம்னா greater than equal to greater than. That is first one follow ஆகுது. Clear? Next one, second conclusion, F less than D. F less than D na, okay, less than or equal to less than, that is F less than D. இது கூட follow ஆகுது. அப்ப both 1 and 2, that is option number 2 will be your answer. Next one, E greater than or equal to T. So E greater than or equal to T. Okay, connectivity பாருங்க, E இங்க இருக்கு நமக்கு, T இங்க இருக்கு, இல்ல T இங்க கூட இருக்கு நமக்கு. அப்போ இங்க connectivity na O. So O வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. O is what? Less than E. அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா opposite direction symbols இருக்கா, first one follow ஆகாது. Clear? Okay, next one, A less than or equal to Z. So A less than or equal to Z. So T தான் connectivity. T என்னது நமக்கு greater than Z, right? So அப்ப இங்க opposite direction symbol இருக்கு, இதுவும் follow ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம், neither nor, that is option number 4 will be your answer. Right, next one. Next one, equal to இருந்தாலே நமக்கு follow ஆகாது. U greater than M ன்னு சொல்றாங்க. U greater than M, that is true. That is only 2 is answer. That is option number 1. Next one, K greater than H. So equal to இருக்குங்க, follow ஆகாது. K greater than H. So K greater than H ன்னு சொல்றாங்க. So common ஆன variable, அதாவது H இங்க இருக்கு. common ஆன variable என்னது F. So F is what? Greater than or equal to H. அப்போ K ல இருந்து H க்கு பார்த்தோம்னா equal to greater than or equal to greater than or equal to. அப்ப என்ன சொல்லலாம், K greater than or equal to H ன்னு சொல்லலாம், greater than சொல்ல முடியாது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ண நமக்கு என்ன வரும், either or ன்னு வரும். That is option number 4 will be your answer. Next one, P less than S, S equal to. So equal to இருந்தாலும் நமக்கு ஃபாலோ ஆகாது. P less than S ன்னு பார்க்கலாம். So இங்க வந்து P equal to C. So இந்த பிளேஸ்ல நம்ம P ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப S ல இருந்து, அதாவது P ல இருந்து பார்த்தோம்னா P less than equal to less than equal to less than equal to. அப்ப P less than or equal to S தான் வரும். இங்க என்ன இருக்கு, நமக்கு less than க்கு ஃபாலோ ஆகாது. அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ணி என்ன சொல்லலாம், நம்ம either or சொல்லலாமா? Right, so option number 2, either or will be your answer. Next one, J less than N. So J less than N பார்த்தோம்னா less than or equal to less than or equal to இருக்கு. அப்போ நமக்கு priority வந்து less than, that is first one is true. Right, next one, O greater than R. So O greater than R இங்க பார்த்தோம்னா ஒரே இதுல தான் இருக்கு, but opposite direction symbol இருக்கு, so follow ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம், only one is true, that is option number 5 will be your answer. Next one, என்ன கொடுத்திருக்காங்க, read the following information carefully and answer the question which follows. According to the Central Bank of Country A, while the economy of the country was expected to bounce back 3 years ago, it surely has not. This is evident from the fact that the number of new business startups in the country has only been 1,200 since the last 3 years. Which of the following statements can be inferred from the given statement? An inference is something by which you can logically deduce something to be true based on the given or known premises. So inference based பண்ணி கொடுத்திருக்காங்க. Okay, இங்க என்ன சொல்றாங்க, according to the Central Bank of Country A, while the economy of the country was expected to bounce back 3 years ago. So 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்த்தாங்க. ஓகே, பட் ஆகல. பட் எதனால இந்த எதிர்பார்த்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் நியூ பிசினஸ், புது பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரில அதிகமானதுனால அவங்க வந்து கண்ட்ரில அதிகமாகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா 1200 தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்துல புதுசா இதானது. ஸோ அதனால இதுக்கு வந்து லாஜிக்கலா எது இன்ஃபர் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்க, the number of new business startups is one of the indicators of country's economic performance. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போகுது இல்லையா? ஸோ அதோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதோட பெட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். On an average, the number of business startups in a country
should be around 1200 per year. So இத பத்தி அங்க சுத்தமா இந்த மாதிரி எதுவுமே அங்க சொல்லல. So second one வராது. The only way to improve the economy of a country is to increase the number of startups. So இதுவும் அப்படி அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அங்க. Okay, next the central bank of country A directly controls and influence the economy of the country. So அத பத்தியும் டைரக்டா பேசல. Next one, new business startups provide more revenue to the government than larger corporations. Okay, இங்க கம்பேர் பண்றாங்க. So larger corporation பத்தி அத பத்தி எதுவுமே அங்க கம்பேர் பண்ணி எதுவுமே பேசல. அப்ப என்ன சொல்லலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்ட்னு சொல்லிடலாம் இங்க. So first option is correct inference, right? Next one. So next one என்ன கொடுத்திருக்காங்க? So coding decoding பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. Right, so solve பண்ணலாம். Right, so பாருங்க. So first question பார்க்கலாம். 3730 could be a code for which of the following in the given code language? Okay, so 3730 ன்னு சொல்றாங்க. So 3730 பாருங்க எங்க இருக்குன்னு. So 3 எங்க இருக்குன்னு பாருங்க first. So 3 first statement 3 கிடையாது. So second statementல 3 கிடையாது. Next third statementல நமக்கு 3 இருக்கு. Next fourth statementல 3 கிடையாது. அப்ப third statement மட்டும் தான் இருக்கு. அப்ப third statement மட்டும் இருக்கிறத பாருங்க. Important இருக்கா? So repeat ஆகுதுங்க. Next one political repeat ஆகுது first statementல. Intervention repeat ஆகல. Right, next one requiredum பாத்தீங்கன்னா repeat ஆகல. Right, இந்த ரெண்டு word repeat ஆகல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம politicalனு சொல்லலாம், sorry intervention சொல்லலாம், requiredனு சொல்லலாம். Right, இங்க either or கிடையாது. Right, next one பார்க்கலாம் 7 எங்க இருக்குன்னு பாருங்க. 7 இந்த ஸ்டேட்மெண்ட்லயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 கிடையாது. அப்ப புதுசா ஒரு வேர்ட் வந்திருக்கணும். அப்ப நெக்ஸ்ட் 30 பாருங்க. 30 வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ நமக்கு கண்டிப்பா தெரியும், இப்போ இன்டர்வென்ஷன் ரிக்வயர்ன்றது கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ல இருக்கணும். ரிக்வயர்ட் இன்டர்வென்ஷன் இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரிக்வயர்ட் இன்டர்வென்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைசிங் இன்டர்வென்ஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இஷ்யூஸ் ரிக்வயர்ட் இன்டர்வென்ஷன், சோ இது பாசிபிள். நெக்ஸ்ட் சம் இன்டர்வென்ஷன் ரிக்வயர்ட், இதுவும் பாசிபிள். இப்போ என்னன்னா இல்லாத வேர்டு, ஏன்னா 7ன்றது இங்க கிடையாது, அப்போ இல்லாத வேர்டு தான் பார்க்கணும். யூஸ்ஃபுல்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன்ல. யூஸ்ஃபுல் எங்கேயாவது இருக்காங்க? சால்விங் மேஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் சம் இஷ்யூஸ் rather important political intervention required, சால்விங் ரேதர் தென் ரைசிங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 2 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும், மற்ற எதுவுமே வராது. ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல ஓகே ரிக்வயர்ட் இன்டர்வென்ஷன் இருக்கு, பட் இஷ்யூஸ் இருக்கு. இஷ்யூஸ் இங்க இருக்கா இந்த வேர்டு? ஸோ வராது. நெக்ஸ்ட் சம் இன்டர்வென்ஷன் ரிக்வயர்ட் இருக்கு. ஸோ சம்ன்றது நமக்கு இங்க இருக்கு, இது வராது. ஸோ அதனால யூஸ்ஃபுல் தான் நமக்கு இல்லாத வேர்டு. அதே மாதிரி இங்க 7ன்றது இல்லாத கோட், அதனால தான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். What is the code for major in the given code language? So major எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மேஜர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கா மேஜர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்க கோட பாருங்க. 1 ரிப்பீட் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் 9 இருக்கு. 9 எங்கேயாவது ரிப்பீட் ஆகுது? 9 எங்கேயுமே ரிப்பீட் ஆகல, பட் 9 வர பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் 20 ரிப்பீட் ஆகுதானா? ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 6 ரிப்பீட் ஆகுது. ரைட், அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? 9. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 9 will be our answer. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following may represent some important deals in the given code language? So some important deals. So some எங்க இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சம் இருக்கு. அவ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் காமனா இருக்கிறது பாருங்க. தட் இஸ் 2 இங்க இருக்கா? கிடையாது. நெக்ஸ்ட் 2ன்றது ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 4 ரிப்பீட் ஆகல. ரைட், ஸோ 4 பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் 1 இங்க ரிப்பீட் ஆகுது. 8, ஸோ 8 கூட ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 இருக்கணும் ஆப்ஷன்ல. ரைட், ஸோ 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க 4 கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஷன்லயும் 4 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ தேர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல காமன் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கா? ஸோ 2 இங்க. ஓகே, ஸோ நமக்கு 2 இங்க ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் 1 இருக்கான்னு பார்த்தா 1 கிடையாது. நெக்ஸ்ட் 8ம் கிடையாது. கிளியரா? அப்ப என்ன சொல்லலாம்? 2. ரைட், அப்ப 2ம் இருக்கணும் நமக்கு. 2 4 இருக்க மாதிரி இந்த ஆப்ஷன் 2 4 இருக்கு. நெக்ஸ்ட் 2 4. நெக்ஸ்ட் ஒன் இங்க 2 கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன்ல 2 4 இருக்கு. நெக்ஸ்ட் டீல்ஸ். ஸோ டீல்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. டீல்ஸ் that is solving major political issues. Next some issues rather important political intervention required.
சால்விங் ரேதர் தான் ரைசிங். ஸோ டீல்ஸும் கிடையாது, அப்போ இல்லாத ஒரு கோடை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 214, ஸோ 1ன்றது நமக்கு அங்கே ஆல்ரெடி இருக்கு, ஸோ இது வராது. நெக்ஸ்ட் ஒன் 210-4, ஸோ 210-4, 10ன்றது இருக்கு, அங்கே 10ன்றது கிடையாது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 will be your answer. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 428, 8ன்றது அங்கே ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஆப்ஷன் நம்பர் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சரிங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், what is the code for political in the given code language? So political, that is பார்த்தோம் இல்லையா, எங்க பார்த்தோம்? தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்ல பொலிட்டிக்கல் இருக்கு, ரைட்? தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்ல காமனா இருக்கிறது பாருங்க. ஸோ 1 செகண்ட்ல தான் இருக்கு, 9 ஆல்ரெடி எடுத்தாச்சு, 20 ஸோ வரல. நெக்ஸ்ட் 6, ஸோ 6 தான் இருக்கு நமக்கு. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, 6 will be our answer. Next one, what does 8 stand for in the given code language? ஸோ 8 எங்க இருக்குன்னு பாருங்க. 8 லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 8 இருக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 8 இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கானா? வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அது ரெண்டுத்துல மட்டும் காமனா இருக்கிறது பாருங்க. சம்ன்றது இங்க கிடையாது, இஷ்யூஸ் அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ரேதர் காமனா இருக்கு, ஸோ இம்பார்ட்டன்ட்ன்றது கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம்? ரேதர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be your answer, right? Next one, okay, so next one, machine input பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, machine input and output. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 23 அக்லி ரஸ்ட், 7239 ஜங்க், யூஆ 5630 ட்ரிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1, ஸோ ஸ்டெப் 1க்கும் இன்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் ஆகுது அதை பார்த்துடலாம் நம்ம, அதாவது என்ன பேட்டர்னில் பார்த்துடலாம். ஸோ ஃபிக்ஸ்டா இல்லை என்னது, ஸோ ஷிஃப்டிங் ஆன்றது பார்த்துக்கலாம். ஸோ 72 அரேஞ்ச் ஆயிருக்கு ஸ்டெப் 1ல, ஸோ அதே 72 வந்து செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் தேர்ட் ஸ்டெப்ல, ஃபோர்த் ஸ்டெப்ல வேற நம்பர் மாறி இருக்கு, மறுபடியும் ஃபிஃப்த் ஸ்டெப்ல மாறி இருக்கு. ஸோ ஷிஃப்டிங் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஸ்டெப் 1ல ட்ரிப் அப்படியே இருக்கு, பட் தேர்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் 56, நெக்ஸ்ட் ரஸ்ட் 56 அப்படியே இருக்கு, அக்லி 30 மாறிடுச்சு, ரைட்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? ஸோ ஷிஃப்டிங் புரிஞ்சு போச்சு, எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். இன்புட்டுக்கும் ஸ்டெப் 1க்கும் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல 23 இருக்கு, இங்க 72 இருக்கு. இங்க அக்லின்னு இருக்கு, பட் இங்க ஜங்க்னு வந்திருக்கு. கிளியரா? ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜங்க்னு வந்திருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் ரிமைனிங் பாருங்க, 23 அக்லி 72 எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரஸ்ட் 39 ஜங்க் எடுத்தாச்சு, யூஆ 5630 ட்ரிப், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தோம்னா 72 ஜங்க் அப்படியே இருக்கு, பட் ரைட் சைடு. ஸோ இது 23 அக்லி 39 அப்படியே இருக்கு, யூஆ நெக்ஸ்ட் 30 ட்ரிப் அப்படியே இருக்கு, பட் இங்க 56 ரஸ்ட் அப்ளை, ஓகே, ரஸ்ட் எடுத்திருக்காங்க. இங்க 30 ட்ரிப் சேஞ்ச் பண்ணி 56 ரஸ்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல 39 ட்ரிப் வந்திருக்கு, 72 ஜங்க் கொஞ்சம் உள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைடுல 56 ரஸ்ட், ரைட் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருக்கு, நடுவுல 23 அக்லி யூஆ 13 இருக்கு. கிளியர்? அப்ப என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ல லெஃப்ட் சைடு அரேஞ்ச் ஆகுது 2 எலிமெண்ட்னா, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல தான் ரைட் சைடு அரேஞ்ச் ஆகுது, அப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல லெஃப்ட் சைடு, ஃபோர்த் ஸ்டெப்ல ரைட் சைடு, நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்ல லெஃப்ட் சைடு, நெக்ஸ்ட் ஸ்டெப் இருந்துச்சுன்னா அதுல ரைட் சைடு அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க ஃபிஃப்த் ஸ்டெப் வரைக்கும் தான் இருக்கு, ஃபிஃப்த் ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 73 எடுத்திருக்காங்களா, ஓகே, சாரி 72 எடுத்திருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இங்க செகண்ட் ஸ்டெப்ல 56 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க 39, நெக்ஸ்ட் 30, 23. ஸோ நம்பர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, ஒரு ஸ்டெப்ல லெஃப்ட் சைடும் இன்னொரு ஸ்டெப்ல ரைட் சைடும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்பர்ஸ். சரி, இப்போ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம், ஜே. நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்க, ஸோ ஜே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர், ஓகே, நெக்ஸ்ட் டி, யூ, ஒய். அதை பார்த்தோம்னா ஜே வந்து 10, ஆர் வந்து 18, டி வந்து பாத்தீங்கன்னா 20, ஓகே, ஆர் வந்து 18, டி வந்து பாத்தீங்கன்னா 20, யூ வந்து 21, ஒய் வந்து பாத்தீங்கன்னா 25. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பரும் வேர்டு அரேஞ்ச் ஆகுது, ரைட் சைட்ல பார்க்கும்போது வேர்டும் நம்பரும், அதாவது வேர்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்லயும், நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளேயும் வருது. கிளியர்? ஸோ நம்ம லாஜிக்கும் கண்டுபிடிச்சாச்சு, புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொத்தமா சால்வ் பண்ணணுமா இல்லையா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துறாங்க, 16 palm, cute, 29 gone, 84 58 fast, 71 rear னு கொடுத்திருக்காங்க. So step 1, okay, first question, which step number is the following output? 16 rear, 58 gone, 84 cute, 29 palm, fast, 71. இது நல்லா பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ கொஸ்டின். எப்படி சொல்றேன்னா, இப்போ
இந்த இன்புட் மேல இருக்கிற இன்புட்ல பாருங்க ரைட் சைடுல எங்கேயாவது நமக்கு நம்பர் இருக்கா? எங்கேயுமே நம்பர் கிடையாது. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்டெப் நமக்கு வராது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். எதுவுமே பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களால் லாஜிக்கா கண்டுபிடிக்க முடியல, ஓகே, இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் ஏதாவது இருக்குன்னா ஓகே, அதை நீங்க கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் நீங்க தரவா கோ த்ரூ போங்க. ஒருவேளை உங்களால் லாஜிக்கா கண்டுபிடிக்க முடியல, சால்வே பண்ண முடியலன்னா கூட 5 கொஸ்டினை பார்த்துட்டு 5 கொஸ்டின்ல 1 or 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே இங்க சால்வ் பண்ணாமலே ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸோ இல்ல இந்த மாதிரி கொஸ்டினோ ஸோ அட்லீஸ்ட் ஒரு மார்க்ல இருந்து 2 மார்க்காவது நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Which of the following is seventh element to the right of element which is fifth to the left of fast in step 1? So step 1 எப்படி எழுதணும் தெரியும் இல்லையா? So step 1 எப்படி எழுதணும்? So இங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வரும் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10னா நமக்கு 5 ஸ்டெப் தான் வரும். So step 1 கேட்டிருக்காங்க. So step 1 எழுதும் போது so நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க இங்க. So step 1. So 16. So first நம்ம என்ன எடுக்கணும்? பெரிய நம்பரா இருக்கணுமா? So பெரிய நம்பர் என்னது இங்க நமக்கு 84. ஓகே, so 84 எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெட்டர் தட் இஸ் P வந்து பாத்தீங்கன்னா 16, இது cute 3, gone வந்து பாத்தீங்கன்னா 7 தட் இஸ் G7, F வந்து 6 ரியர். அப்ப என்ன வரும் நமக்கு? cute னு வருமா? 84 cute. அப்ப ரிமைனிங் அதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கேக்குறாங்க. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 16 palm. Next cute எழுதிட்டோம். 29. Next one gone. Next one 84 எழுதியாச்சு. So 58. Right. Next one fast. Okay. Next one another 71 rear. Okay. Question என்ன கேக்குறாங்க? Fast. Okay. Fifth to the left of fast. So fifth to the left of fast யாருக்கா? 1 2 3 4 5 16 இருக்காங்க. இவங்களோட ஓகே என்னது? 7th to the right. So 7th to the right னா 1 2 3 4 5 6 7 யார் இருக்கா? That is rear. That is option number 1 will be your answer. Right, option number 1 தான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுதுங்க. கிளியர்? சோ எப்பவும் புரிஞ்சுக்கங்க என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? to the left. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஃபாஸ்டோட லெஃப்ட்ல 5th லெஃப்ட், அதோட 7th ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் விட முன்னாடி தான் வரும். சோ முன்னாடி எப்படி வரும்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துங்க. டைரக்ஷன் என்னன்னு பாருங்க. 2 லெஃப்ட்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 ரைட். சோ 2 ரைட்னா டுவர்ட்ஸ் ரைட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. டிஃபரன்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் தான் 2. அப்ப 2னா டுவர்ட்ஸ் என்னது? டுவர்ட்ஸ் ரைட். ஃபாஸ்டோட டுவர்ட்ஸ் ரைட்ல செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? தட் இஸ் வாட். ஓகே, செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? நமக்கு ரியர் இருக்காங்க. அதான் இங்க ஆன்சரா வரும். ரைட், ஆப்ஷன் நம்பர் 1 தான் ஆன்சரா ஆச்சுங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? which of the following represent the first two and last two elements in step 3 ன்னு கேக்குறாங்க. சோ step 3 சோ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 5 ஸ்டெப் தான். சோ 5 ஸ்டெப்ல நமக்கு மேக்ஸிமம் 5 இது பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு இங்க ஈஸியா தான் இருக்கனால சோ டோட்டலாவே பண்ணிடலாம். சோ 84 cute இங்க வரும். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? சோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன நம்பர்? 84க்கு அப்புறம் இருக்கிற பெரிய நம்பர்னா என்னது நமக்கு இங்க? பெரிய நம்பர் 71. சோ 71 நமக்கு உள்ள வந்துருமா? ரைட். அப்ப நெக்ஸ்ட் சிக்கு அப்புறம் கியூட்டுக்கு அப்புறம் இருக்கிற பெரிய லெட்டர், ஓகே, கியூட்டுக்கு அப்புறம் இருக்கிற சின்ன லெட்டர் என்னது நமக்கு? எஃப் தானே. சோ இங்க ஃபாஸ்ட்னு வரும். கிளியர்? சோ அப்ப நடுவுல ரிமைனிங் 16 palm, next 29, next one gone, 58 fast எழுதிட்டோம். சோ நெக்ஸ்ட் ரியர் இங்க வந்துரும். ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே, இது ஸ்டெப் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. சோ ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா 84, நெக்ஸ்ட் கியூட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும்? சோ ஸ்டெப் 3. சோ இங்க பாருங்க. சோ ஸ்டெப் 3 என்ன வரும் நமக்கு பாருங்க. ஓகே, சோ ஸ்டெப் 3 கியூட் வரக்கூடாது. ரைட். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடணும். சோ ஸ்டெப் 3. சோ ஸ்டெப் 3 என்ன வரும் நமக்கு? நெக்ஸ்ட் இருக்க நம்பர் நெக்ஸ்ட் 71க்கு அப்புறம் பெரிய நம்பர். ரைட். சோ 71க்கு அப்புறம் பெரிய நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. 71க்கு அப்புறம் பெரிய நம்பர் தட் இஸ் 58. ரைட். சோ 58. ரைட். சோ 58. சோ அப்போ இங்க 58 வரும். ரைட். சோ 58 வந்ததுக்கு அப்புறம் சோ என்ன எடுக்கணும் நம்ம? சோ 58 வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற சின்ன லெட்டர் எடுக்கணும். ரைட். சோ சிக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு? எஃப். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? ஜி வரணுமா? அப்ப 58 gone. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 84 cute. இப்போ இதெல்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. 58 gone இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல என்னது? 71 ஃபாஸ்ட் அப்படியே இருக்குமா? ஓகே, இதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தட் இஸ்
first two elements in the third step, first two elements from, okay, first two elements and last two elements அதானே கேக்குறாங்க. அப்ப first two elements என்னது 58 gone, so 58 gone, அப்புறம் வந்து 71 fast, 58 gone, that is option number 2 will be your answer, right? புரியுதா? option number 2, 58 gone, 71 fast. 58 gone வந்து extreme left handல first two elements, extreme right hand, that is last two elements, நமக்கு என்ன வரும்? 71 fast, that is option number 2 will be your answer. Next one, what is the position of gone from the right end of 29 in the second last step? Second last step na appo namak fourth step, okay, நமக்கு வந்து பாத்தீனா டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் தான் வரும், ஏன்னா 10 elements இருக்கறனால. so second last step, that is fourth step. so fourth step எழுதணும்னா, so fourth stepல வந்து பாத்தீனா ரைட் சைடு அப்படியே இருக்கும், 58 gone, 84 cute, okay. next இங்க என்ன ஆகும்? so இங்க என்ன ஆகுதுன்னா நமக்கு, so எங்க பாருங்க fourth stepல என்ன ஆகுது, இந்த 56, okay, 56 ரஸ்ட்ன்றது உள்ள வந்துருது, அப்ப இந்த 71 ஃபாஸ்ட்ன்றது உள்ள வந்துரும். கிளியரா? அப்ப நெக்ஸ்ட் 58 க்கு அப்புறம் இருக்க பெரிய நம்பர் என்னது? இதுல 58 க்கு அப்புறம் இருக்க பெரிய நம்பர்னா 29. so 29 இங்க வந்துரும். நெக்ஸ்ட், ஓகே, G க்கு அப்புறம் இருக்கிற சின்ன லெட்டர், G க்கு அப்புறம் இருக்க சின்ன லெட்டர் என்னது? நமக்கு P இருக்கு, R இருக்கு, என்ன வரும் நமக்கு? P தான் வரும், that is 29 palm இங்க வரும் நமக்கு, right? so 29 palm. இப்போ remaining elements in between, remaining elements என்ன இருக்கும்? so 16 அப்படியே இருக்கும், palm எழுதியாச்சு, so 29 எழுதியாச்சு, gone எழுதியாச்சு, so 58 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் நமக்கு? rear. so வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே இல்ல, so இந்த ரெண்டு தான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா, what is the position of gone from the right of 29 in the second last step? so from the right, okay, 29 ஓட ரைட்ல, so 29 ரைட் பார்த்தோம்னா நமக்கு so palm ன்னு வருது இங்க, ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன கேக்குறாங்க? gone தானே, ரைட். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், gone from right of 29 in the second last step. so 29 ரைட் சைடுல என்ன இருக்கு? palm. so இவ்வளவு தான் இருக்கு. மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த பக்கம் தான் கண்டினியூ பண்ணா, so 1 2 3 ன்னு இருக்கா, so third இப்போ இங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது cannot be determined அந்த மாதிரி ஏதாவது none of this இல்ல, ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க எல்லாமே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, so அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. that means 9th 5th 3rd 8th 7th ன்னு இருக்கு, அப்போ நம்ம third வச்சு போடலாம், that is option number 3 will be your answer, right? okay, next one, okay, alphabetical order மாதிரி Z முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம A ல இருந்து கண்டினியூ பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைடுல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம், right? next one, in step 2 which even numbers appears exactly between cute and gone? so exactly between cute and gone, step 2. so step 2 already எழுதி இருக்கோம், even numbers appears exactly between cute and gone. so பாருங்க cute and gone நடுவுல even numbers exactly between 16 மட்டும் தான் இருக்கு, that is option number என்ன வரும் நமக்கு? 16, right? that is option number 3 will be your answer, that is only 16 will be your answer, right? okay, next question. okay, so next question இங்க மாறி இருக்கு, so check பண்ணலாம், right? okay, so next question. syllogisms கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். statements, all blocks are squares, no squares is a circle கொடுத்திருக்காங்க. conclusion 1, at least some blocks are circles, no block is a circle கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம், எல்லா பிளாக்குமே எங்க இருக்கு? நமக்கு ஸ்கொயர்ஸ் குள்ள இருக்கு, no square is a circle கொடுத்திருக்காங்க. so first conclusion என்னது? some blocks are circles, block circles நமக்கு ரிலேஷன் இருக்கா? so கிடையாது, right? so அப்ப first option என்றது, first conclusion என்றது நமக்கு ஃபாலோ ஆகாது, ஏன்னா பிளாக் வந்து ஸ்கொயர் குள்ள இருக்கு, so ஸ்கொயர் எதுவுமே சர்க்கிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, so அங்க ரிலேஷன் நமக்கு வராது. next one, no block is circle சொல்றாங்க, எல்லா பிளாக்குமே இங்க ஸ்கொயர் குள்ள இருக்கு, அந்த ஸ்கொயர் எதுவுமே சர்க்கிள் கிடையாது, கண்டிப்பா ஸ்கொயர் குள்ள என்ன இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது, அப்ப என்ன சொல்லலாம்? டெஃபினட்டா that is second one is true, that is conclusion 1 is true, option number 1. next one, all mobiles are gadgets, some gadgets are expensive, no paper is a gadget. conclusion 1, no mobile is a paper. conclusion 2, all papers being expensive is a possibility. no mobile is a paper னு சொல்றாங்க. so பார்க்கலாம், so all mobile எல்லா மொபைலுமே எங்க இருக்கு? gadget குள்ள இருக்கு, so சில gadget வந்து பாத்தீங்கன்னா expensive,
நெக்ஸ்ட் நோ பேப்பர் இஸ் கேட்ஜெட்னு சொல்றாங்க. ஸோ நோ பேப்பர் இஸ் கேட்ஜெட். ஓகே, அப்போ இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணலாம். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணா எல்லா மொபைலுமே கேட்ஜெட்டுக்குள்ள இருக்கு, அந்த கேட்ஜெட் எதுவுமே பேப்பர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மொபைல் நமக்கு கேட்ஜெட் வச்சு கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாது. அப்ப டெஃபினட்டா no mobile is paper. That is definitely true. Next one, all paper being expensive is a possibility. All paper being expensive is a possibility, right? So expensive இங்க இருக்கு and paper இங்க இருக்கு. So பாத்தீங்கன்னா some gadget வந்து பாத்தீங்கன்னா expensive குள்ள இருக்கு, கேஜெட் எதுவுமே பேப்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆல் பேப்பர் எடுத்துட்டு போய் நான் எக்ஸ்பென்சிவ்ல பிளேஸ் பண்ணாலும் எதுவும் மாற போறது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேப்பரும் கேஜெட் தான் நமக்கு ரிலேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் செகண்ட் ஒன் இங்க கரெக்ட் தான். தட் மீன்ஸ் போத் 1 and 2 follows here, right? That means option number 1. Next one, some stations are platforms, all roads are platforms, all highways are roads னு இருக்கு. Conclusion 1, some stations are definitely not highways. So கொடுத்திருக்கிற statements எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. So definite negative conclusion follow ஆகாது. So first one not follows னு சொல்லலாம். Next one, all highways are platforms. All highways are platforms அப்படி இருக்கா நமக்கு பாருங்க. ஓகே, ஸோ இங்க some stations are platforms னு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லா ரோடுமே பிளாட்ஃபார்ம். ஸோ எல்லா ரோடுமே பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கு. எல்லா ஹைவேஸுமே ரோட்ஸ். எல்லா ஹைவேஸுமே ரோட்ஸ். நல்லா கவனிங்க, எல்லா ஹைவேடுமே எங்க இருக்கு? ரோடுக்குள்ள இருக்கு. இந்த ரோடு எல்லாமே எங்க இருக்கு? பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கு. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள தான் ரோடு இருக்குன்னா அந்த ரோடுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிளாட்ஃபார்ம் தானே சொன்னோம். அப்போ ஆல் ஹைவேஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ என்ன சொல்லலாம்? செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகுது, ரைட்? ஸோ அப்போ only 2 follows. That is option number 2, right? Next one, some words are sentences, all sentences are lines, some lines are paragraphs, right? So எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கு. So conclusion 1, all words being paragraphs is a possibility. Next one, all words are lines. All words are lines பாருங்க. ஓகே, இது ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு இதனா டிஃபரெண்ட் கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ சம் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ்னு இருக்கு, எல்லா சென்டென்ஸுமே லைன்ஸ். அப்போ ஆல் வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வராது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வர பாசிபிள் இருக்கா? எல்லா வேர்டுமே, that is all words being paragraph is a possibility. So words sentence and all sentences are lines, some lines are paragraphs. Okay, single statementல இருக்கு, அதாவது single Venn diagramல இருக்கு. So that நமக்கு wordsக்கும் paragraphக்கும் possibility இருக்கும், right? So first one follow ஆகுங்க. That means only one is true. That is option number 4. Next one, next, some words are sentences, all sentences are lines, some lines are paragraphs. So previous கொடுத்தது தான். So conclusion 1, all paragraphs being sentence is a possibility. Conclusion 2, no sentence is a paragraph. So கொடுத்த statements எல்லாமே positive. So definite negative conclusion follow ஆகாது, second one வராது. Next, all paragraphs being sentence is a possibility பாருங்க. So some words are sentences, all sentences are lines, so some lines are paragraphs. Single statementல இருக்கிறதுனால எல்லா paragraphம் வந்து பாத்தீங்கன்னா sentence ஆக வாய்ப்பு இருக்கு. So first one is true. That is only one is true. That is option number 5 will be your answer, right? Next one, some stations are platforms, all roads are platforms, all highways are roads. So இங்க conclusion என்ன கொடுத்துறாங்க? All roads being station is a possibility. All roads being station is a possibility. Some stations are platforms. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. அப்போ கண்டிப்பா வந்து எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. So that all roads being station is a possibility இருக்கு. So first one is true. Next one, some highways are stations. Some highways are stations சொல்றாங்க. ஓகே, இங்க எல்லா ஹைவேயுமே எங்க இருக்கு? ரோடுக்குள்ள இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இங்க பார்க்கலாம், சம் ஸ்டேஷன் ஆர் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. அந்த ரோடு பிளாட்ஃபார்ம்குள்ள என்ன இருக்கு? ரோடு இருக்கு. ஸோ ரோடுக்கும் ஸ்டேஷனுக்கும் ரிலேஷன் கிடையாது. அந்த ரோடுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு? ஓகே, அந்த ரோடுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு? ஹைவே இருக்கு, ரைட்? அப்போ ஹைவேக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? கிடையாது, ரைட்? அப்போ செகண்ட் ஒன் நமக்கு வராது. ஸோ ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன், how many such pairs of letters are there in the word mockingly, both in forward and backward direction, each of which has as many letters between them in the word as in English alphabetical order, right? So forward and backward check பண்ணலாம். So first, so M N O P Q R S T U, so எதுவும் வரல. Next, O P Q R S T U V, எதுவும் வரல. Next, C D E F G, so ஒரு பேர் வந்திருக்கு. H I, so வரல. Next one, K L M N O P, next one I J K L, so second ரெண்டாவது வந்திருக்கு. ஓகே, L M இல்ல. Next one N O P Q, next G H I, next L M, எதுவும் வரல. ஃபார்வர்ட்ல நமக்கு ரெண்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆப்ஷன் பாத்துங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன் என்ன இருக்கு? மோர் தேன் 3. அப்ப 4 வந்துச்சுன்னா இதே ஆன்சர்னு சொல்லிக்கலாம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் Y Z A B C D E F G, நெக்ஸ்ட் L M N, ஸோ L M N ஒரு ஓகே ஒரு பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும். O P Q R S, நெக்ஸ்ட் ஒன்
GHI. So GHI எத்தனை வந்திருக்கு? 4 வந்திருக்கு. இனிமே செக் பண்ண அவசியம் கிடையாது. More than 3 will be your answer. Right? Next one. Okay, so next one, arrangement based என்ன கொடுத்துறாங்க? இல்ல. As many employees working in Sunset Infotech have been reporting late to work, the HR department is contemplating issuing warning letters to all those who reported to office after 9:45 a.m. for 10 working days in a quarter, considering the grace time of 15 minutes for reaching the respective floors. Right. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க? ஸோ சர்டன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லேட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தொடர்ந்து பார்த்து அது 10 நாள் ஒரு குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9:45க்கு மேலே வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கிரேஸ் பீரியட் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டான இது நம்ம பார்க்கணும். which of the following statements can be inferred from the given statement? Right, பார்க்கலாம். No grace time is given to the employees working on the ground floor of the office. அதை பத்தி எதுவுமே பேசல. அதுவும் grace time include தான் பண்ணிருக்காங்க. Next one, company HR policies for late coming differ for different employees at Sunset Infotech. அதை பத்தியும் பேசல. Next one, Sunset Infotech does not offer flexible timings and all the employees are expected to report at the time at the same time. Next one, the office working hours of Sunset Infotech start at 9:45 sharp in the morning. Next one, less than 10 days of arriving late by 10 to 15 minutes is acceptable to the HR department to the office. That is option number 5 will be the correct answer. எதுக்குன்னா அங்க more than 10 days இருந்தாதான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க, வார்னிங் இஷ்யூ பண்ணிருக்காங்க. less than 10 days by of arriving late 10 to 15 minutes is acceptable to the HR department of the office. That is option number 5. Next one, if only one meaningful word can be formed with the 3rd, 5th, 10th and 12th letters of the word incapacitates, which will be the second letter from right of the word so formed? If more than one such word can be formed, mark your answer as X. If no such word can be formed, mark your answer as Z. Right, so இதுல 3rd letter பார்த்தோம்னா நமக்கு so C, 5th letter P, next one 6, 7, 8, 9, 10, that is A, 12, so 12 na E. Right, okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நமக்கு ஃபார்ம் ஆகும் so பார்க்கலாம். பேஸ், next one cape, 2 லெட்டர் வருது. ஸோ அப்போ 2 லெட்டர் வருதுன்னா என்ன சொல்லலாம் நம்ம? ஓகே, ஸோ இஃப் மோர் தேன் ஒன் சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்ட், மார்க் யுவர் ஆன்சர் as X. That is option number 3, X will be your answer. Right, next one, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. A professional surfer escaped a sharp attack during a surfing competition on a renowned beach of country X. Okay, so escaped a shark attack during a surfing competition on a renowned beach of country X ன்னு சொல்றாங்க. ஸோ இது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கலாம். Surfing competitions should be banned for country X. Next one, course of action 2, organizers of the competition should be put behind bars. ஸோ எப்பவுமே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஓகே, அதாவது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. எடுத்ததுமே ஓகே, வார்னிங் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கலாம், பட் இனிஷியல் எடுக்க முடியாது. ஸோ இது நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது. ரைட், ஸோ ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. அப்போ என்ன சொல்ல ஆன்சர்? தட் இஸ் நெய்தர் நார். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be your answer. Right, next one. Next one, milk is very good for your bones. If you drink 2 glasses of milk daily, you have least chances of developing osteoporosis, which causes our bones to become brittle and fragile. A statement by an orthopedic surgeon. Which of the following recent findings about milk weakens the statement of the surgeon? So கொடுத்திருக்கிற கண்டிஷனுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுதுன்னு பார்க்கலாம். First one, milk and milk products can impair a child's ability to absorb iron, and in very small children can even cause subtle blood loss from the digestive tract. Okay, so இத பத்தி அவங்க எதுவும் சொல்ல. So பார்க்கலாம். Next one, many people lack the enzyme to digest lactose, milk sugar. This is called lactose intolerance, which causes bloating, gas and diarrhea. Right, next one பார்க்கலாம். Getting adequate calcium from foods and milk is
beneficial for overall skeleton health. So இது வந்து பாத்தீங்கன்னா weak ஆக்கல, so strength ஆகுது. Next one பார்க்கலாம். The high amount of protein in milk thins blood, causing it to become acidic. In order to neutralize the acidity, the body draws out calcium from bones and other tissues, right? இது வந்து பாத்தீங்கன்னா அது வீக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A glass of milk contains saturated fat which can increase levels of cholesterol. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா ஃபோர்த் ஒன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம், ஸோ போன்ஸோட கால்சியம் பற்றியும் இதை பற்றியும் நம்ம பேசியிருக்காங்க, கம்மி ஆகிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். In a certain code, if tens is written as *5%24 and domes is written as 2s@54, then how is stoned coded in the same code language? ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு ஸோ மூணாவது ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம, ரைட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டி கிடையாது, இ இருக்கு, ரைட்? இ இங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், இங்க லாஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் என்ன இருக்கு? இங்க 5 இருக்கு, இங்க லாஸ்ட்ல இருந்து செகண்ட் இருக்கு 5. அப்போ ஈயோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு? நமக்கு எஸ் இருக்கா? இங்க எஸ் லாஸ்ட்ல இருக்கு, இங்கேயும் லாஸ்ட்ல இருக்கு. லாஸ்ட்ல என்ன இருக்கு? இங்க 4, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ எஸ் என்னது 4. அப்போ சேம் அதே வேர்ட்ஸ், ஓகே, அதே லெட்டர்ஸ் இங்க ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க டி இருக்கா? டீனா இங்க என்னது? ஸ்டார்னு இருக்கு. அப்ப ஸ்டார் கண்டிப்பா இருக்கணும். சோ ஸ்டார் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ ஃபிஃப்த் ஆப்ஷன் ஒரு வாட்டி பார்த்துடலாம். சோ ஃபிஃப்த் ஆப்ஷன் @ தான் இருக்கு. சோ அதை நான் இழுக்க விரும்பல. சோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலர் காமனா இருக்கு, நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் காமனா இருக்கு, இதுதான் மாறுது. இங்க 5, இங்க @ அப்ப டைரக்டா நம்ம ஃபோர்த் லெட்டர் பார்க்கலாம். சோ ஃபோர்த் லெட்டர் என்ன இருக்கு? இ இருக்கா? ஈனா என்னது? ஆல்ரெடி பார்த்தோமா? சோ ஈனா என்னது? சோ ஈனா 5, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 will be your answer. Clear? Right one. Right. Next one. Next, a man walks 25 meters towards north. So direction base பண்ணி கொடுத்துறாங்க பார்க்கலாம். A man walks 25 meters towards north. Next one, then turning to his left 30 meters. Right, next one, he then takes a right turn and walks for 15 meters. So takes a right turn 15 meters. Right, next one, again turning to his right. So மறுபடியும் right எடுத்துட்டு he walks for 30 meters. Right, 30 meters. How far is he from his starting position? So starting position ல எவ்வளவு தூரம்? இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க 30, இதுவும் 30 னா இதுக்கு மேல எக்ஸாக்ட்டா இருப்பாரு. இங்க 15 னா இங்க 15. So 15 plus 25 என்ன வரும் நமக்கு? 40 meters. That is option number 4. 40 meters will be your answer. Next one. Next one, blood relation base பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. Q is mother of M. Q is mother of M. J is son of M. So J is son of M. Next one, A and M are brothers of R. A and M are brothers of R. Q has only 2 sons. அப்ப R வந்து பாத்தீங்கன்னா female. How is R related to J? How is R related to J? That is aunt. Option number 3 will be your answer. Right? Okay. So நீங்க பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் எப்படி இருந்துச்சு, இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கற்று இருக்கீங்கன்னா ஸோ அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? தேங்க்யூ.